ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் விதையே இல்லாமல் நம்ம சமையலுக்கு வாங்குகிறோம் இல்லையா பீட்ரூட்டோட கொண்டை பகுதி, அதை நம்ம வேஸ்ட்டாக கீழே தானே தூக்கி போடுவோம். அப்படி கீழே தூக்கி போடாமல் நம்ம இது மாதிரி பீட்ரூட் செடி வளர்க்கலாங்க. ரொம்பவே சுலபமான முறையில் அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த பீட்ரூட் செடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே சீக்கிரமாகவே வளர்ந்து வந்துடுதுங்க. நாம் இதுக்கு ஒன்றுமே போட தேவையில்லை. நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி இது மட்டும் நம்ம ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும். இந்த கீரை வந்துட்டு அவ்வளோ அழகாக தள தளன்னு முளைச்சி வந்துடுங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கூட்டு வச்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரியல் பண்ணால் அது ஒரு ருசியாக இருக்குங்க. அப்புறம் சூப்பு வைக்கலாம். அப்புறம் வந்துட்டு சாம்பாரில் வந்துட்டு கட் பண்ணி போடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. எக்கச்சக்கமான சத்துக்கள் இதில் வந்துட்டு நிறைஞ்சிருக்கு. அப்புறம் ஆர்கானிக் முறையில் நம்ம வீட்டிலேயே வளர்த்த மாதிரி ஆச்சு. நம்ம எப்படியும் வந்துட்டு நம்ம கிழங்குகள் வாங்கும்போது அதை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சோம் அப்படி சொன்னாலே ஒரு 5 செடி வச்சோம்னாலே போதுங்க. எக்கச்சக்கமான கீரைகள் கிடைச்சிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இது வந்துட்டு ஒரு தடவை கீரையை நம்ம கட் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த உள்ளேருந்து இந்த கொழுந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொழுந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கிழங்கு எக்காரணத்தை கொண்டு இந்த செடியில் வராது. இந்த முறையில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிழங்கு வராதுங்க. இந்த கீரைகள் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பறிச்சுட்டு சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். நம்மளோட பால்கனி தோட்டத்தில் நான் வந்துட்டு மற்ற செடிகளோட இந்த செடியும் வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு அடிக்கடி நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் பீட்ரூட் வாங்கும்போது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி அதோட கொண்டை பகுதியை நான் எடுத்து வச்சு விட்டுருவேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் செடி அடிக்கடி வந்துட்டு எப்போவுமே நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட்டு கீரை வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குங்க. கிழங்கு எக்காரணத்தை கொண்டு இதில் வராது. அதுவும் நம்ம இந்த பால்கனியில் நம்ம செடிகள் வைக்க வைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு சுத்தமான ஆக்சிஜனுமே கிடைக்கும். ஆர்கானிக் முறையில் நாமளே விளைய வச்சு நம்ம வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனி விதமான சுவையாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி, வணக்கம். நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.